வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெய்லி சினிமா அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு சீக்கிரத்தில் முடிய போகுது. ஜெய்ப்பூரில் இப்போது ஒரு ஷெட்யூல் இருக்க போகுது. ஸோ இதில் தான் வந்து அமீர் கான் கலந்துக்கிட்டு நடிக்க போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ரஜினிகாந்த் அவர்கள் ஜெய்ப்பூர் படப்பிடிப்புக்கு இப்போ கிளம்பி போயிட்டாரு. அங்கே வந்து அமீர் கான் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது வந்து ஒரு 10 நாள் ஷெட்யூலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட படம் முடிகிற தருவாயில் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இப்போ டிசம்பர் 12ஆம் தேதி பிறந்த நாள் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட 74 வயசு அவருக்கு ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு பிறந்த நாளில் கூலி படத்தினுடைய கிளிம்ஸ் ஏதாவது வருமா, இல்லை அதனுடைய அப்டேட் எதனா வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த அப்டேட்டும் வரப்போகுது. அதே போல் ஜெயிலர் 2 இதற்கு அடுத்ததாக ஜெயிலர் 2வில் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை நெல்சன் டைரக்ஷன் பண்ண போகிறார். ஸோ அந்த படத்தினுடைய ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் இப்போ ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த கிளிம்ஸ் வீடியோவும் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதனால் 2 அப்டேட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர்களுக்கு காத்துட்டு இருக்குது. டிசம்பர் 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு தகவலாம் வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில தான் 1991 ரிலீஸ் ஆன ரஜினிகாந்த் நடித்த மணிரத்னம் இயக்குன தளபதி படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 4Kல ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்டேட்டும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நிறைய ட்ரீட் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு காத்துட்டு இருக்குது. கங்குவா படத்துக்கு அடுத்தா சூர்யா அவர்கள் அவருடைய 43வது படத்தில் நடிச்சு முடிச்சிட்டார். இந்த படத்தினுடைய டைட்டில் இன்னும் ரிவீல் ஆகலை. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் மற்றும் சூர்யா அவர்களுடைய 2D என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ரெண்டுமே சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் இந்த படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகும், இல்லை மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி மாறி மாறி தகவல் வந்துட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே நிலையில தான் சூர்யா அவர்கள் அவருடைய 44வது படத்தில் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் பண்ணுற இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைப்பார்னு சொல்லிட்டு முன்னாடி எதிர்பார்க்கப்பட்டது. அறிவிப்பும் வெளியானது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் இந்த படத்துலேருந்து விலகிட்டார். எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே ஏஆர் ரகுமானுக்கு டைவர்ஸ் ஆச்சு. ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கிறார் அப்படின்றதும் தெரியல. இந்த நிலையில் இந்த படத்துக்கு சாய் அபயங்கர் அப்படின்ற ஒரு மியூசிக் டைரக்டர் அறிமுகமாக இருக்கிறார். இவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆசை கூட அப்படின்ற ஆல்பம் சாங்கை பண்ணவர். ஸோ அதற்கடுத்து தான் ஃபேமஸ் ஆகிட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிற ராகவா லாரன்ஸ் நடிக்கிற பென்ஸ் படத்தினுடைய மியூசிக் டைரக்டராக இவர் வந்து ஜாயின் பண்ணார். முதல் படமாக அதில் கையெழுத்திட்டார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததே வந்து சூர்யா கூட சூர்யா மாதிரி உச்ச நட்சத்திரத்துக்கு இப்போ இசையமைக்க போகிறார். 2 படத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்னு தெரியல. ஸோ 2 படமும் மிகப்பெரிய அளவில் அவருக்கு கை கொடுக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இவரும் வந்து முதல் 2 படங்களுக்கு மியூசிக் வந்து வேறு மாதிரி பண்ணுவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சியான் விக்ரம் நடித்த சேது படத்தின் மூலமாக டைரக்டராக அறிமுகமானவர் தான் இயக்குனர் பாலா அவர்கள். இயக்குனர் பாலா அவர்கள் சினிமா துறைக்கு வந்து இப்போ 25 வருஷத்தை கடந்திருக்கிறாரு. இதை வந்து எல்லாருமே பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. சேதுல ஆரம்பித்து நந்தா, பிதாமகன் சொல்லி மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இப்போ வந்து அருண் விஜய் வச்சு வணங்கான் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. இந்த படம் பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் அவர் இந்த வருஷத்துலேயே 25 வருஷத்தை கடந்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பாக பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மைல்கல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் புஷ்பா 2. இந்த படம் உலக அளவில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுட்டு வருது. தெலுங்கில் மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் இந்த படம் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஒரே காரணம் அல்லு அர்ஜுன் தான். ஸோ அவருடைய நடிப்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதால இந்த படம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த படம் இன்னியோட அதாவது 5 நாளில் இந்த படம் 1000 கோடி கிட்ட வந்திருக்கு. இன்றைக்கி 6வது நாள் இன்றைக்கி வந்து 1000 கோடி எட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே போனால் அந்த படம் 2000 கோடியை அடிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கிறதா தகவல்லாம் சொல்லிட்டு வராங்க. இதற்கு ஒரே காரணம் அல்லு அர்ஜுன் தான். அவருடைய நடிப்பால் எல்லாருமே கட்டி போட்டாரு. ஸோ சென்டிமெண்ட், ஆக்ஷன், டான்ஸுன்னு சொல்லி கலக்கியிருக்கிறாரு. அதே போல் டைரக்டர் சுகுமார் அவரும் வந்து கமர்ஷியலான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. சென்டிமெண்ட், ஃபைட்டு, டான்ஸு, அப்புறம் லேடிஸை கவர்றதுக்காக அம்மன் வேஷம், அதுக்கு ஆக்ரோஷமான டான்ஸுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு. குடும்பத்துக்கு குடும்ப சென்டிமெண்ட்டை வந்து போட்டிருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படம் தொடர்ந்து வசூலை வந்து குவிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வீக் டே மட்டும் இல்லாமல் வீக்கெண்டில் மட்டும் இல்லாமல் வீக் டேஸ்லேயும் நல்ல வசூலை வந்து இந்த படம் குவிச்சிட்டு வரதால் இந்த படம் 1000 கோடியை இன்னையோட கடந்துரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு மியூசிக்கும் வந்து தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா பண்ணியிருந்தார். சாம் சிஎஸ் அவர்களுடைய பின்னணி இசையும் நல்லா இருந்தது. ஸோ தொடர்ந்து இந்த படத்துக்கு நிறைய ஆதரவு மக்கள் வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த படம் 1000 கோடியோட நிற்குமா, இல்லை தொடர்ந்து 1500 2000 போகுமான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான்